அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக உடலிலே ஏற்பட்டுள்ள சேற்றுப்புண்ணை போக்குவதற்கு சீமை அகத்தி இலை பூ சாறு, பூவரசம் இலை பூ சாறு, மருதாணி சாறு, மஞ்சத்தூள், வேப்ப எண்ணெய், இந்த பொருட்கள் எல்லாம் சேற்றுப்புண்ணை எவ்வாறு சரி செய்யும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பொருட்களை கொண்டு எவ்வாறு ஒரு களிம்பு தயார் செய்வது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலில் 50 மில்லி வேப்ப எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வேப்ப எண்ணெயை லேசாக சூடேற்ற வேண்டும். அதன் பின்னர் 2 தேக்கரண்டி சீமை அகத்தி இலைப்பூ கலந்த சாறை சேர்க்கவும். நேயர்களே, இப்போது சீமை அகத்தி இலைப்பூ 2 தேக்கரண்டி சேர்த்துள்ளோம். அதற்கு அடுத்ததாக பூவரசம் இலை பூ சேர்ந்த சாற்றை 2 தேக்கரண்டி சேர்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக மருதாணி இலை சாறு 2 தேக்கரண்டி சேர்க்கவும். வேப்ப எண்ணெயில் நாம் சேர்த்துள்ள அந்த சாறுகள் கொதிக்கின்றன. அந்த பச்சை போக வேண்டும். அதாவது அந்த பச்சை போன பிறகுதான் அந்த தைல பதத்திற்கு அந்த எண்ணெயானது வரக்கூடும். அந்த பச்சை அப்படியே இருந்தால் அதிக நாட்கள் வராமல் அந்த தைலம் சீக்கிரம் கெட்டிவிடும் என்பதால் அந்த சலசலப்பு போக்கும் வரை சிறு தீயில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். வேப்ப எண்ணெயில் சேர்ந்துள்ள அந்த சாறுகள் அனைத்தும் நன்றாக கொதித்து ஒரு தைல பதத்திற்கு வந்துவிட்டன. இப்பொழுது 2 தேக்கரண்டி மஞ்சள் தூளை சேர்க்க வேண்டும். நாம் எந்த ஒரு தைலம் தயார் செய்தாலும் அந்த தைலத்திலிருந்து புகை வருவதற்கு முன்பாக இறக்கிக் கொள்ள வேண்டும். புகை வரும் சமயமே ஒரு தைலம் பதத்திற்கு வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த களிம்பானது தயாராகிவிட்டது. இவற்றை நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாதன் வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.